ரவிக்குமார் வந்து ரொம்ப அழகா பேசிட்டு போயிருக்கிறார். ஆமா. அவர் பேசினதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சில படங்கள் ஞாபகத்துக்கு வருது. அடடே! சூரிய வம்சம், ம். ஆனந்தம், ம். வானத்தை போல, அ. கடைக்குட்டி சிங்கம் அ. இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆனா எங்க அண்ணனை நம்பக்கூடாது. அவர் இப்படிதான் பேசுவார். ரொம்ப உணர்ச்சி பூர்வமா உறவுகள் எல்லாம் நமக்கு ஏற்றம் தான் ஏற்றம் தான்னு பேசுவார். அம்புட்டும் பச்சை பொய். ஏன்னா அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், எனக்கு எல்லா உறவுகள் தான் முக்கியம். லட்ச லட்சமா சம்பாதிச்சு உறவுகளுக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா எல்லாம் பொய். ஏன்னா நியூ இயர்க்கு ஃப்ரீயா வந்த 4 கேலண்டர்ல ஒரே ஒரு கேலண்டர் கொடுன்னு கேட்டாலே கொடுக்க மனசு வராது. ஆனா அவர் தான் சொல்லுவார், நான் உறவுகளுக்கு செய்வேன் அப்படின்னு. அவர் அண்ணன் சொன்ன மாதிரி தான் போனை வச்சு ஆரம்பிச்சார். அதே போன்ல நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு உறவுகள் எல்லாம் டச் போன் வந்துருச்சு. ஆனா உறவுகள் டச்ல இல்ல. அடடே! ப்ளூடூத் மாதிரி இருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாம். ஆ. கிட்ட இருக்கும்போது பேர் ஆயிக்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி போனா வேற டிவைஸ் தேடிக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மையே. இன்னைக்கெல்லாம் உறவுகள் எங்க பாசம் காட்டுறாங்க? எல்லாம் வேஷம் தான் காட்டுறாங்க நடுவர்களே. கருவேப்பிலையும் உறவுகளும் ஒண்ணு. ரெண்டுத்தையும் எதுக்கு சேர்த்தாங்கன்னு தெரியல, எதுக்கு தூக்கி போட்டாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. உறவுகள்லாம் இன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுமா? என்ன வேணும் அப்படின்னு கேட்கறவங்கள விட அவனுக்கு நல்லா வேணும்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. அதுல எப்படி ஏற்றம்னு சொல்ல முடியும்? கல்லால் பட்ட காயம் கூட சீக்கிரமாக ஆறிவிடும். ஆனால் இந்த உறவால் ஏற்பட்ட காயம் மனதில் ஆறவே ஆறாது அப்படின்றதுதான் உண்மையே. இந்த உறவுகள்ல 2 வகை இருக்கு. ரத்த உறவு, மத்த உறவு. ம். இதுல நான் முதல்ல ரத்த உறவுக்கு வரேன். அண்ணன் நிறைய அப்பா அம்மாவை பத்தி நிறைய சொன்னாரு. இன்னைக்கெல்லாம் பெத்த பிள்ளைங்க அப்பாவையே ஏமாத்துறாங்களே. பெத்த அப்பாவுக்கு ஜிபே எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. ஆ. பையன்கிட்ட கேட்கறாரு, இது எப்படிப்பா இல்லை ஃபோன்ல ஜிபே பண்றது? பையன் சொன்னா, அது ஒன்றும் இல்லப்பா, ஃபோனை கொடுப்பா, இந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணணும், பண்ணிட்டு கான்டாக்ட் போ, இப்போ என் பேர் வருதா, பேர்ல போ, பே 500 ரூபாய், பே ஏன் பண்ணி அப்ப pay கூட ஆயிடுச்சு. உங்க பேருக்கு தான் பே பண்ணணுமா? என் பேருக்கு பண்ணக்கூடாதா? பெத்த அப்பாவுக்கு தெரியாம பையன் 500 ரூபாய் கூகுள் பே பண்ணிட்டான். அது தெரியாம அப்பா அமாவாசையா ஏமாந்துக்கிட்டு நிக்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு உறவுகள் எங்க இருக்குது? இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீடுகளுக்குள்ளே தீவுகளா இருக்காங்க உறவுகள். ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, எல்லா ரூம்குள்ள இருக்கிறாங்க. அம்மா மெசேஜ் பண்றாங்க, தோசை ரெடி, சட்னி ரெடி, சாம்பார் ரெடி, ஹாலுக்கு வாங்க. அப்புறம் தான் பையன் வெளில வரான். ஒரே வீட்டுக்குள்ளேயே தூரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற போது சபாஷ். இந்த உறவுகள் எங்க பெரிய ஏற்றம்? ஒரு பையன் தான் அழகா சொன்னான், அம்மா மடியில் படுத்திருந்தேன் மடிக்கணினி வரும் வரை, அப்பா மடியில் படுத்திருந்தேன் கைபேசி வரும் வரை, தம்பி தங்களுடன் விளையாடி கொண்டிருந்தேன் ஆன்லைன் கேம்ஸ் வரும் வரைன்னா. இன்னைக்கு உறவுகள் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த சொந்தக்காரங்க மற்ற உறவுகள் இருக்காங்கல்ல, அவங்க அதை தாண்டி திங்கக்கிழமையும் சொந்தக்காரங்களும் ஒண்ணு. எப்படின்னு தெரியுமா? ஓ. ஏன்னா 2 பேரையும் யாருக்குமே பிடிக்காது. இன்னைக்கெல்லாம் சொந்த பிரச்சனையை விட சொந்தக்கார பிரச்சனை அதிகமா இருக்குது. அன்னைக்கு வரும்போது பாக்குறேன், ஆட்டோல ஒருத்தர் எழுதி போட்டிருக்காண்டவர்களே, சுடுகாட்டு பேயை நம்பு, சொந்தக்கார நாயை நம்பாதேன்னு எழுதி போட்டிருக்கான்.